சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரர்கள் அனைவரையும் இந்த லெந்து நாளிலே சந்திக்க கிடைத்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாலிபன் ஒருவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வனாந்தரங்களில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். இருளான குகைகளில் தஞ்சம் புகுந்து உணவின்றி நீரின்றி உறக்கமின்றி அலைந்து கொண்டிருக்கிறான். சடுதியில் மாறிப்போன தன்னுடைய வாழ்க்கையின் பாதையை பற்றி அவனுடைய இருதயம் கலங்குகிறது. மனதில் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனே, நான் ஏன் இப்படி அலைகிறேன்? நீரே என்னை தேர்ந்தெடுத்தீர். ஆனால் இப்பொழுது நானும் என் உயிரை கையில் பிடித்தபடி அலைகிறேனே. நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லையே என சமாதானத்தை இழந்து அவனுடைய இருதயம் பதட்டமடைகிறது. ஆனாலும் அந்நேரத்தில் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறான். கொடிய மிருகங்களையும் யாரும் வீழ்த்திடாத பலவானையும் கூட என் கையில் ஒப்புக் கொடுத்த தேவன் இதையும் எனக்கு ஒப்புக் கொடுப்பார் என உணர்கிறான். உடனே அந்த குகையில் முழங்காற்படியிட்டு கர்த்தரிடத்தில் இவ்வாறு வேண்டினான். கர்த்தாவே, என் இருதயம் கலங்குகிறது. என் உயிரை வாங்க தேடுகிறார்கள். நான் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறேன். என் கவலையை உம்மிடத்தில் கொண்டு வருகிறேன். இம்மட்டும் நீர் என்னை கைவிடவில்லையே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் எனக்கு வழிகாட்டும், என்னை தப்புவியும். அவனுடைய மனம் அமைதி அடைகிறது. அவனுடைய கவலைகள் மறைகிறது. தேவ சமாதானம் அவனுடைய இருதயத்தை நிரப்புகிறது. கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனை தப்புவித்தார். இன்னமும் மேலான உயரங்களுக்கு உயர்த்தினார். அவரே அந்த தாவீது ராஜா. வேத வசனம் இவ்வாறு நமக்கு கூறுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். விசுவாசிகளாகிய நாமும் இவ்வாறு ஏராளமான இருதயம் கலங்குகிற நேரங்களை எதிர்கொள்ளுகிறோம். ஆனாலும் மனம் தளராமல் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புவிப்போமா? நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். சர்வ வல்லவராகிய எங்கள் தகப்பனே, உபத்திரவங்கள் எங்களை நெருக்குகையில் எங்களுக்கு பலனாயிருந்து வழிநடத்துவீராக. தேவரீர் எல்லாரிலும் பெரியவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய கட்டுக்குள் சகலமும் அடங்கியிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த லெந்து நாளின் பாடமாக எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் உத்தம இருதயத்தை எங்களுக்கு தாரும். மனம் தளராமல் உமது சித்தத்தில் வாழ வழி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.